أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحن نقص عليك نبأهم بالحق إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى. صدق الله مولانا العظيم. தயவு செய்து குழந்தைகள் அமைதியாக இருந்து சொல்லக்கூடிய விஷயங்களை தாய்மார்களும் பெற்றோர்களும் குழந்தைகளும், இது நமக்கு பேசுவதற்குரிய சந்தர்ப்பம், இங்க இருக்கக்கூடிய யாரும் பேசுவதற்குரிய சந்தர்ப்பம் அல்ல. இங்க வந்திருக்கக்கூடிய குழந்தைகளையும் தயவு செய்து அமைதிப்படுத்தி சொல்லப்படக்கூடிய விஷயங்களை காதாழ்த்து கேட்கக்கூடிய ஒரு சபையாக இந்த சபையை அமைத்தால்தான் இது புரோஷனம் உள்ளதாக இருக்கும். வல்ல அல்லாஹ் பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் இது பயனுள்ளதாக ஆக்கி தருவானா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சிறார்களே, உலமாக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆலத்தாருக்கு ரஹ்மத்தாக எப்படி அனுப்பினானோ அதுபோன்று அல்லாஹ் நபி அவர்களை சிறார்களுக்கு, பெண்களுக்கு, ஆண்களுக்கு, தலைவர்களுக்கு, அனைவர்களுக்கும் அல்லாஹ் முன்மாதிரியாக அனுப்பியிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் சஹாபா தோழர்களை, அதிலும் குறிப்பாக சிறு வயது குழந்தைகளை நபி அவர்கள் மிக அன்போடும் பாசத்தோடும் மிக அழகான முறையிலையும் அணுகியிருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு என்ன விடயங்கள் கற்பிக்கப்பட வேண்டும், குழந்தைகளுக்கு என்ன பாடம் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும், குழந்தைகளுடன் எப்படி அன்பு காட்ட வேண்டும், குழந்தைகளை எப்படி சந்திக்க வேண்டும், குழந்தைகளுக்கு என்ன முறையில் தீனை உணர்த்த வேண்டும் என்ற ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில், குறிப்பாக மதீனாவுடைய வாழ்க்கையில் நபி அவர்கள் இதை கடைபிடித்தார்கள். குர்ஆனும் இந்த விஷயத்தை மிக அழகாக நம்மிடத்தில் முன்வைத்திருக்கிறது. குர்ஆனை நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல அதிசயமான சம்பவங்களை பல இடங்கள் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல பாம்பு பற்றி சொல்கிறார், பாம்பு. அல்லாஹ் யானை பற்றி சொல்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல புது பறவையை பற்றி சொல்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஏராளமான அதிசயங்களை, முஅஜிஸாக்களை அல்லாஹ் தஆலா பயான் செஞ்சிருக்கிறார். ஒட்டகம் கல்லுக்குள்ள இருந்து வரும் ஒரு சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார். ஒட்டகம் எங்கிருந்து வருகிறது? கல்லுக்குள்ள இருந்து வருகிறது. ஒட்டகம் கல்லுக்குள்ள இருந்து வரும் சம்பவத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கிறார். கஹஃப்வாசிகள் 309 வருடம் உறங்கிக் கொண்டே இருந்தார்கள். 7 வாலிபர்கள் குகைக்குள்ளே போந்தார்கள். 9 வருடம், 309 வருடம் அந்த குகைக்குள்ள பாதுகாக்கப்பட்டார்கள். இதை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இன்னும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல யானை படையை பற்றி சொல்கிறான். யானை படை ஒன்று எப்படி காபத்துல்லாவை அழிப்பதற்கு வந்தது. யானை படை ஒன்று காபத்துல்லாவை அழிப்பதற்கு வந்த பொழுது அல்லாஹ் தஆலா சிறுபொடி கற்களை கொண்டு பறவையுடைய ஒரு கூட்டத்தை அனுப்பி அல்லாஹ் அந்த யானைகளையும் அந்த அப்ரஹாவையும் அழித்த சம்பவத்தை சொல்லி காண்பிக்கிறார். இது போன்ற ஏராளமான சம்பவங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையில ஒரு தடி இருக்குது, அதை கீழே போடுறாங்க, பாம்பாக மாறுது, அதை பிடிக்கிறாங்க, அது கம்பாக மாறுது. இது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான், ஃபஸ்னஇல் ஃபுல்க பிஅயுனினா, எங்கள் முன்னே நீங்கள் கப்பலை தயார் செய்யுங்கன்னு சொன்னார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை தயாரிச்சாங்க. அந்த கப்பல்ல 2 ஜோடியாக மிருகங்களை ஒன்று சேர்க்குமாறு அல்லாஹ் உத்தரவிட்டான். அப்ப ஒரு உண்டு, மிருகங்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுகிறது. அந்த கப்பல்ல பிரயாணம் செய்கிறார்கள் ஒரு சில மக்கள். அல்லாஹ் உலகத்தில் எல்லாத்தையும் அழிச்சு விடுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாம்பை கம்பாக்குறான், கம்ப பாம்பாக்குறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் நதிக்கு மேல நடந்து போறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தண்ணிக்கு மேல நடக்கிறாங்க. இது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய நெருப்புக்குள்ள இருக்கிறாங்க. அல்லாஹ் இத குர்ஆன்ல சொல்கிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான்.
இப்படி ஏராளமான கதைகளையும் சம்பவங்களையும் குர்ஆன் நமக்கு எடுத்து காண்பிப்பதன் நோக்கம் என்னன்னா, தாய்மார்கள் பெற்றோர்கள் குழந்தைகளை வளர்க்கும் பொழுது அந்த இந்த பேய் பிசாசியுடைய கதைகளையும் வீணான கதைகளையும் அனாவசியமான கதைகளையும் பொய் கதைகளையும் சொல்லி குழந்தைகளை வளர்க்காம உண்மையான குர்ஆனுடைய ஹதீஸுடைய கதைகளை சொல்லி அந்த குழந்தைகளுடைய உள்ளத்துல நம்பிக்கைப்படுத்தணும். பாம்ப கம்பாக மாத்துறது அல்லாஹ், கம்ப பாம்பாக மாத்துறது அல்லாஹ், ஒட்டகத்தை கல்லுக்குள்ள இருந்து வெளியாக்குறது அல்லாஹ், 309 வருடம் குகைக்குள்ள படுக்க வைக்கிறது அல்லாஹ், மீனுடைய வயிற்றுக்குள்ள ஒரு நபியை பாதுகாக்கிறது அல்லாஹ் என்ற இந்த கதைகளை சொல்லி யானை படை இன்றைக்கு உலகத்தில் படைகள் இஸ்லாத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப என்ன செய்யலாம், இந்த குழந்தைகளுடைய உள்ளத்துல வரணும், என்ன படைகள் வந்தாலும் அல்லாஹ் கிட்ட ஒரு படை இருக்குது. அல்லாஹ் நாடினா அப்ரஹாம் அழிப்பதற்கு பறவையுடைய வாயில சொண்டுல ஒரு சின்ன கல்லை கொண்டும் அழிக்க முடியும். அல்லாஹ் நாடினா சாஸ் என்ற இந்த நோயை கொண்டும் அழிக்க முடியும். அல்லாஹ் நாடினா கிருமிகளை கொண்டும் அழிக்க முடியும். கண்ணுக்கு தெரியாத விஷங்களை கொண்டும் அல்லாஹ்வுக்கு அழிக்க முடியும். இந்த நம்பிக்கை, இந்த சம்பவங்களை தாய்மார்கள் முதலாவது பாடமாக்கணும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிருக்கக்கூடிய சம்பவங்களை தாய்மார்கள் பாடமாக்கணும். தாய்மார்களுக்கு தெரியணும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள், சிறு வயதுல சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வை எப்படி தேடினார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சிலையை உடைத்தார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை தேடி எப்படி அல்லாஹ்வை அடைந்தார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தியாகம் செய்தார்கள், சிறிய வயதிலிருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தாய் ஹாஜரால் எப்படி வளர்க்கப்பட்டார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது தாய் எப்படி சிறு குழந்தையில அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு தாய் எப்படி பாலூட்டினாள், அல்லாஹ் எப்படி அந்த தாய்க்கு உத்தரவிடுகிறான், நீ அந்த குழந்தைய பொட்டில போட்டு நதியில போட்டு விடு. அந்த தாய்க்கு நம்பிக்கை வருகிறது, குழந்தையை நதியில போட்டு விடுகிறார்கள். நான் அந்த குழந்தையை திருப்பி தருகிறோம் என்று அல்லாஹ் வாக்களித்தான். அந்த குழந்தையை அல்லாஹ் திருப்பி கொடுக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் எப்படி வளர்க்கிறான், அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறார். இந்த சம்பவங்கள், இந்த கதைகள், அந்த படக்கதையும் அந்த பேய் கதையும் அந்த நடிகனுடைய பாட்டும் இந்த கதைகள் எல்லாம் குழந்தைகளுடைய உள்ளத்துல பதிய வைக்காமல் குழந்தைகளுடைய உள்ளத்துல நல்ல விஷயங்களை பதிய வைக்கணும், நல்ல கதைகளை பதிய வைக்கணும். ஹிகாயத்து சஹாபா, சஹாபாக்களுடைய வரலாறு எழுதப்பட்ட அந்த ஹிகாயத்து சஹாபாவில் இறுதி பகுதியில் சிறார்கள் உடைய ஒரு பகுதி ஒன்று இருக்கிறது. மதரசாக்கள்ல இந்த பள்ளிக்கூடங்கள்ல என்ன செய்யப்படணும்னா அந்த சிறார்களுடைய பகுதியை அந்த குழந்தைகளுக்கு பாடமாக்கி கொடுக்கணும். 6 வயதுல நாங்க சுபோன் ஓதக்கூடிய குனூத் இருக்குது. 6-7 வயதுடைய ஹசன் ஹுசேன் என்ற இந்த சஹாபாக்கள் தான் இந்த ரிவாயத்தை செய்கிறார்கள். 5 வயது மஹ்மூத் இப்னு ரபி என்று அழைக்கப்படக்கூடிய 5 வயது குழந்தை அதே ஹதீஸ பாடமாக்கி இருக்குது. 4 வயது சிறு பையன் ஹதீஸ பாடமாக்கி இருக்கிறார். சஹாபாக்கள்ல 4 வயதிலிருந்து ஹதீஸ் பாடமாக்கக்கூடிய பழக்கம் இருந்து வந்திருக்கிறது. 4 வயதுல ஹதீஸ் பாடமாக்குறாங்க, 5 வயதுல ஹதீஸ் பாடமாக்குறாங்க, 6 வயதுல ஹதீஸ் பாடமாக்குறாங்க, 7 வயதுல ஹதீஸ் பாடமாக்குறாங்க. அவ சிறு 4 வயது இமாம்களுடைய கருத்துப்படி 5-4 வயதிலிருந்தே குழந்தை ஒரு ஹதீஸ சரியாக கிரகிச்சிருந்தா அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு சிறு வயதிலே இந்த குழந்தைகளுக்கு நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தினால் நிச்சயமாக இந்த குழந்தைகள் என்ன செய்யும், அந்த சூழல்ல அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை குழந்தை கிரகிக்கும். இன்றும் பம்பேல கவனமாக கேளுங்க, எல்லாரும் இங்க கவனம் செலுத்துங்க. இன்றும் பம்பேல ஒரு 4 வயது பிள்ளை குர்ஆன் மரணம் செஞ்சிருக்கு. 4 வயது பிள்ளை, 4 வயதுதான். ஆனா அந்த குழந்தைக்கு குர்ஆன் மரணமாகிவிட்டது. 6666 ஆயத்துகள் அந்த குழந்தையுடைய உள்ளத்துல பதிவாகிவிட்டது. இது என்ன காரணம்? அதுக்காக வேண்டி ஒரு முயற்சி, ஒரு கவனம் செலுத்தப்பட்டா, அந்த சூழலில் அந்த குழந்தை வளர்க்கப்பட்டா நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய தாக்கத்தை அதுக்கு ஏற்படுத்துகிறார். 4 வயது 5 வயது குழந்தைகள் குர்ஆனை மரணம் செய்து விடுகிறது. ஏன் சூழல் காரணம்? இதனால் அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அபூ ஜஹல கொல்லுவதற்கு வந்தவர்கள் யார்? 2 சிறுவர்கள். 2 சிறுவர்கள் வாழ்ந்து கொண்டு அந்த வாழை விட அவர்கள் சிறியவர்களாக இருந்தார்கள். வாழவிட சிறியவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய உள்ளத்துல உண்மை எது, பொய் எது, நபியுடைய நேசர்கள் யார், நபியுடைய பகைவர்கள் யார் என்பது உள்ளத்துல பதிவாக இருந்தது. அந்த காரணத்தினால அவர்கள் இதை கிரகித்தார்கள். இன்று எனக்கு என்ன தேவை இருக்குது என்று சொன்னா, ஒவ்வொரு தாயும்
ஒவ்வொரு பெற்றோரும் குழந்தையுடைய உள்ளத்துல நபிமார்களுடைய மகத்துவத்தை உள்ளத்தில் ஏற்படுத்தணும். நபிமார்களுடைய சம்பவங்கள் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. 25 நபிமார்களுடைய சம்பவத்தையும் குழந்தைகளுக்கு பாடமாய் கொடுக்கணும். தாய்மார்கள் அதை பாடமாக்கணும். குர்ஆன் கசஸ்களை சம்பவங்களை பயான் செய்யற நோக்கம் கதை சொல்வது அல்ல. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அல்லாஹ் கதைகளை சொல்லியிருக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானில் உயர்த்தப்பட்டதை அல்லாஹ் சொல்கிறார். அவர் இன்றுதான் விண்ணுலக பயணம் செய்கிறார்கள். இன்று ஒரு மனிதன் காணாமலாகிவிட்டால், அவன் அழிந்து விட்டால், முந்த நாள் நடந்த சம்பவம், விமானம் ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கும் பொழுது கதவு திறப்பட்டது, 160 பேரையும் அது அப்படி இழுத்து நாசமாக்கிவிட்டது. விண்ணிலே பறந்தவர்கள் அழிந்து விட்டார்கள். ஆனால் விண்ணில் வாழக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிறு வயதிலும் அல்லாஹ் சிறு வயதில் குழந்தையை பேச வைத்தேன் என்று குர்ஆனில் சொல்கிறான். யுகல்லிமுன் நாஸ ஃபில் மஹ்தி வ கஹ்லா. சிறு வயதிலும் பேசுவார்கள், பெரிதாகியும் பேசுவார்கள். சிறு வயதில் பேசுவது அது ஆச்சரியத்துக்குரிய விஷயம். குர்ஆன் பல சம்பவங்களை சொல்லியிருக்கிறது, நபியவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். தாய்மார்களிடத்தில் இருக்கும் ஒரு கெட்ட பழக்கத்தை நபியவர்கள் சொன்னார்கள். யக்ஃபுர்னல் அஷீர வ யக்ஸிர்னல் லான. தாய்மார்கள் கணவனுக்கு நன்றில்லாமல் நடப்பார்கள். இரண்டாவது என்ன செய்வார்கள்? அதிகமாக திட்டுவார்கள். திட்டுவது சர்வசாதாரணம். எதுக்கு எடுத்தாலும் பதுவா, எதுக்கு எடுத்தாலும் நீ அழிஞ்சு போனி, நாசமாகி போனி, அப்படி போய் இப்படி போன்று திட்டும் பழக்கம் தாய்மார்களிடத்தில் இருக்கிறது. ஒரு தாய் தன்னுடைய மகனை பார்ப்பதற்காக வேண்டி ஒரு வணக்க ஸ்தலத்துக்கு போகிறார். ஜுரைஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஆபித் வணங்கிக் கொண்டிருக்கிறார். தாய் மகனே இங்கு வா ஜுரைஸ் என்று அழைக்கப்பொழுது மகன் தொழுது கொண்டிருந்தான். தாய் அழைக்கிறாள், போறதா அல்லது தொழுகிறதா என்ற எண்ணத்திலே தொழுகையை முடித்துவிட்டு போகலாம் என்று தொழுகையில் ஈடுபட்டார். தாய்க்கு கோபம் அதிகரித்தது. என்ன பதுவா செய்தா தெரியுமா? தாய்மார்களே, குழந்தைகளே கவனமாக கேளுங்க. தாய் என்ன பதுவா செய்தால், இந்த மகனை விபச்சார குற்றத்துக்கு நீ ஆளாக்குவாயாக. எப்படிப்பட்ட பதுவா? விபச்சாரத்தின் குற்றத்துக்கு இந்த மகனை நீ ஆளாக்குவாயாக அல்லாஹ் என்று பதுவா செஞ்சுட்டு போயிட்டான். 2 நாள் போகல, ஒரு பெண் ஒரு குழந்தையை தூக்கிக் கொண்டு அவன் வணங்கும் இடத்துல நிற்கிறார். அந்த பெண் நிற்கிறாள். அங்க ஊர் மக்கள் எல்லாரும் கேட்டாங்க, ஏன் தாய் அழுகிறா? இல்ல, இவருக்கு கிடைச்ச குழந்தைதான். மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க. என்ன பெரிய சூப்பினி, இவ்வளவு வணக்கத்திலே ஈடுபட்டிருக்கிறா, இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிருக்கிறா என்று அந்த வணக்க ஸ்தலத்தை உடைச்சார்கள். உடைத்து அந்த குழந்தைய கொடுத்து அந்த மனிதர் ஜுரைஸ பாறை வழியாக கைத்துல கட்டி இழுத்துக் கொண்டு போனாங்க. அந்த ஊர்ல இருந்த காது கிட்ட போய் நிறுத்தினாங்க. அந்த தாயையும் குழந்தையும் அழைத்து முன்னாலே வச்சாங்க. அந்த ஜுரைஸ் எழும்பி வந்து குழந்தையுடைய வயிற்றில விரலை வைத்தார். அல்லாஹ் அந்த குழந்தையை பேச வைத்தார். அந்த குழந்தை சொன்னது, இவர் என்னுடைய தகப்பன் அல்ல, என்னுடைய தகப்பன் இதோ இந்த தோட்டத்தில் இருக்கிறார், என்னுடைய தாய் தான முறையில் நடந்து பெற்றெடுத்ததானே என்று சொன்ன உடனே அந்த மக்கள் எல்லாரும் மன்னிப்பு கேட்டாங்க. நப்னி லக பைத்தம் மின் தாபின். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை பல இடத்தில் பதிவு செய்கிறார்கள். கிதாபுல் மவாலிம் அநியாயங்களுடைய பாடத்தில் இதை விவரிக்கும் பொழுது, நாம் இதை அழித்து விட்டோம், உங்களுக்கு தங்கத்தால் கட்டி தருகிறோம் என்று சொன்னார்கள். சொன்னாங்க, எனக்கு தங்கம் இல்லாத எனக்கு உள்ளவாறு என மண்ணால கட்டி தந்துருங்க. பத்வா, தாய்மார்களுடைய பத்வா அளித்துவிடும். மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே நேரம் நபியவர்கள் என்ன சொல்கிறார்கள்? எப்படி குர்ஆன் சொல்கிறது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிறு வயதில் பேசினார்கள். இப்ப இந்த விஷயத்தை இந்த குழந்தையுடைய உள்ளத்துல நீங்க பதிய வச்சீங்கன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தவுடனே அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சாத விஷயங்கள் பேசப்படும் பொழுது அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பேச வைத்தான், ஜுரைஸை அல்லாஹ் பேச வைத்தான். ஷஹித ஷாஹிதும் மின் அஹ்லிஹா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் மக்கள் தவறாக பேச முற்படும் பொழுது ஒரு முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்தின்படி இங்கு ஒரு குழந்தையை அல்லாஹ் பேச வைத்தார். பல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் பேச வைத்திருக்கிறார். குழந்தையும் அல்லாஹ் பேச வைக்க சக்தி பெற்றிருக்கிறார். இதனால குழந்தைகளுக்கு குர்ஆன் சொல்லும் சம்பவங்களை, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன நடந்தது, ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன நடந்தது, ஆத் சமூத் கூட்டத்தை அல்லாஹ் எப்படி அழித்தார்
என்ற இந்த நம்பிக்கை உள்ளத்துல வந்துருச்சுன்னு சொன்னா என்ன நடக்கும்? மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் பாதுகாப்பு கொடுப்பான். உசாமா பின் லாதன் உடைய தந்தை உசாமாவை வளர்த்து வரும் பொழுது அந்த உசாமா பின் லாதனுடைய தந்தை ஒரு பெரும் தொகையான பணத்தை வைத்து அந்த குழந்தைக்கு வசியத் செய்து மௌத்தாகினார். என்னுடைய மகனே, ஒரு காலம் வரும், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். அவர்கள் வரும் காலத்தில் உனக்கு இந்த பணம் தேவைப்பட்டால் நீ இந்த பணத்தை அந்த நேரத்தில் பயன்படுத்துகிறார். அவர் தந்தை மகனுடைய உள்ளத்தில் எதிரிகள் உனக்கு எதிராக வரும் பொழுது நீ நல்ல காரியத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்று. எப்படி? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஒரு பிணம் ஒரு வீட்டுக்கு முன்னால் விழுந்து கிடந்தது. அந்த பிணம் யார் கொண்டது என்று கேட்ட நேரம் அல்லாஹ் உத்தரவிட்டான், ஃபத்வஹு பக்கரா, ஒரு மாட்டை அருங்கள். ஏன் தாய்மார்கள் ஏன் இந்த சம்பவத்தை பாரமாக்க கூடாது? ஏன் இந்த கதைகளை குழந்தைகளுக்கு சொல்லக்கூடாது? ஒரு மாடு இருக்குது, அந்த மாட்டை அறுத்து அந்த மாமிசத்தை அல்லாஹ் போட சொல்கிறான். செத்த பிணத்தை, அந்த செத்த பிணத்தின் மீது அந்த மாமிசத்தை போட்ட உடனே அந்த செத்த பிணம் எழுப்பி நிக்குது, அது பேசுது, அது சொல்லுது. இப்ப இந்த குழந்தையோட உள்ளத்துல வருது, ஓஹோ, அல்லாஹ்வுக்கு பேச வைக்க முடியும், அல்லாஹ் இப்படிதான் பேச வைக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் 70 பேர் எடுத்துக்கொண்டு போனார்கள். அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்கறதுக்கு 70 பேரும் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டதுக்கு பிறகு அரினல்லாஹ ஜஹரத்தன், அல்லாஹ்வை காண்பிங்க என்று சொன்ன அல்லாஹ் தஆலா அவங்க எல்லாத்தையும் மௌத்தாக்கிட்டான். அவங்க எல்லாரும் 70 பேரும் மௌத்தாகி போனாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான், சும்ம பஅஸ்னாகும் மின் பாதி மௌத்திக்கும் லஅல்லகும் தஷ்குரூன், உங்களை மௌத்தானதுக்கு பிறகு உயிர் பெற செய்தோம். 70 பேரை மௌத்தாக்கிட்டு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவை கொண்டு அல்லாஹ் உயிர் பெற செய்தான் என்று குர்ஆன்ல சூரத்துல் பக்ரால அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துஆ கேட்டார்கள். யா அல்லாஹ், நீ எப்படி உயிரை கொடுக்கிறாய், நீ எனக்கு இதை காண்பி. அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அவலம் துமின், நீங்க ஈமான் கொள்ளவில்லையா? மூசா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், நிச்சயமாக நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், நான் பார்க்க விரும்புகிறேன். அல்லாஹ் தஆலா இப்ப ஒரு மௌத்தை ஹயாத்தாக்குறத காண்பிக்கிறத சூரத்துல் பக்ரால மாத்திரம் 5 இடத்துல அல்லாஹ் சொல்லிட்டாங்க. என்ன செய்தாங்க? பறவைகளை கொண்டாங்க. 4 பறவைகளை அறுத்தாங்க, துண்டு துண்டாக்கிறாங்க. அல்லாஹ் சொன்னா, இத மலைகள் மீது கொண்டு போய் வைங்க. இப்ப நீங்க அலைங்க, இந்த பறவை, இந்த பறவை, இந்த பறவை, ஒவ்வொரு பறவையோட பேர் சொல்லும் பொழுது அல்லாஹ் அதுக்கு உயிர் கொடுத்த காட்சி குர்ஆன் சொல்கிறது. இந்த சம்பவங்களை, இந்த கதைகளை குழந்தைகளை உள்ளத்துல பதிவைங்க. இது வெறுமனே கதைகள் அல்ல, இது உள்ளத்துல பதிவாகிச்சு சொன்னா ஈமான் வளரும், ஆகிரத்துடைய நம்பிக்கை வளரும், சொர்க்கத்துடைய ஆசை வளரும். உமைர் என்ற சிறுவன் அவன் வாழை தூக்கினா வாழை விட அவன் சிறியவனாக இருக்கிறான். ஆனா அவன் சொல்கிறான், அந்த சிறியவன் சொர்க்கத்துடைய வாசம் அடிக்கிறது. தாய்மார்கள் குழந்தைகளை சொர்க்கத்துடைய ஆசை ஊட்டி வளர்க்கணும், சொர்க்கத்தை பற்றி சொல்லணும். பேய் கதை, பிசாசு கதை, அந்த கதை, இந்த கதை, இந்த நடிகன், அந்த நடிகன், அந்த பாடகன், இந்த பாடகன், இந்த நாடகம், அந்த நாடகம், அந்த கதை, இந்த கதைன்னு சொல்லி வீணான டிவிலையும் கலாச்சாரத்திலையும் குழந்தைகளை வளர்க்காம, சின்ன புள்ள. ஒரு நாள் நான் வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு முஸ்லிம் வீட்டுல போயிருக்கிறேன். வெளியில ஒரு 7 வயது குழந்தையோட சத்தம் கேட்குது, குச் குச் ஹோத்தாக என்று ஒரு ஹிந்தி பாட்டை படிக்கிறான். இப்ப ஹிந்தி படிக்கிறான் இந்த அழகாக. இந்த 7 வயது பிள்ளை வெளியே போய் பார்த்தா அவன் ஒரு முஸ்லிம் அல்ல, ஒரு பௌத்தன். ஒரு 2 முஸ்லிம் பிள்ளைகளை வச்சுக்கொண்டு அவன் ஒரு பாட்டு படிக்கிறான், ஹிந்தி பாட்டை பூர்த்தியாக படிக்கிறான். அப்ப அவனுக்கு என்ன கதை, நீ என்ன படிக்கிறான்னு உனக்கு தெரியுமா, என்ன ஆவேசமான வார்த்தைகள் நீ சொல்றான்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டா அந்த பிள்ளைக்கும் தெரியாது. மிக மோசமான வார்த்தைகளை, மிகவும் இச்சைக்குரிய வார்த்தைகள் அந்த பிள்ளை பாடமாக்கி இருக்குது. அதை சின்ன முஸ்லிம் குழந்தைகளும் சேர்ந்து பாடமாக்குது. அப்ப தவறான விஷயங்களை பாடமாக்கி ஒரு படத்தை பார்த்தா அந்த படத்துல ஆள் கொள்றதும், அந்த படத்துல பலியெடுக்கிறதும், அந்த படத்துல வீணான காட்சிகளும், திருடுறதும். உமர் மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவன் சொல்லுவாங்க, இந்த வீணான பிஸ்டோல் என்றாலும் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. இப்ப அந்த படத்துல பார்த்துட்டு, அந்த கதையில பார்த்துட்டு, அந்த இதை பார்த்துட்டு இந்த பிள்ளையும் அதை செய்ய ஆரம்பிக்குது. நல்ல விஷயங்களை புகழ்த்துங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரங்கு கதை என்று சொன்னாங்க. குரங்கு கதை குழந்தைகளை கவனமாக கேளுங்க. இது குழந்தைகளுக்கு தான் சொல்றேன், பெற்றோர்களும் இதை பாடமாக்குங்க. ஒரு குரங்கு வளர்த்து வந்தான். இந்த குரங்கு சேட்டை, பாறைகள்ல போகக்கூடிய குரங்கு சேட்டை செய்யறது இல்லையா, குரங்கு சேட்டை பார்த்திருக்கீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்ததை
தாய்மார்கள் பாடமாக்கினா நீங்க சொல்லிக் கொடுப்பீங்க. குர்ஆன் சொல்லக்கூடியதை நீங்க பாடமாக்கினா சொல்லிக் கொடுப்பீங்க. ஒரு குரங்கத்தை எடுத்துட்டு போனா ஆனா அவன் தொழில் என்ன தெரியுமா? அவன் சாராயம் விற்கிறது. முஸ்னத் அஹ்மதுல தர்ஹீப்ல இந்த சம்பவம் பதிவாக இருக்குது. அவன் சாராயம் விற்கிறது. ஆனா சாராயத்தையும் தண்ணி கலந்து விற்கிறது. சாராயத்தையும் இன்றைக்கு அசிட் எடுத்து அதை எடுத்து இந்த நஜிஸ் எடுத்து அதை எடுத்து எல்லாத்தையும் கலந்து என்ன செய்யறான்? சாராயம் வைக்கிறான். அவன் சாராயத்தில் தண்ணி ஊற்றி வைக்கிறது. இவன் குரங்கு இதை பார்த்து கொண்டிருக்குது. இவன் பணப்பையொண்டு காசு கிரகங்களை நிறைச்சி ஒரு முடிச்சொண்டு கட்டிக்கொண்டு இந்த குரங்கை எடுத்துக்கொண்டு ஒரு கப்பல்ல பிரயாணம் செய்யறான். கொஞ்ச நேரம் இவன் களைப்புல தூக்கம் வந்துருச்சு. தூங்கிட்டான். இந்த குரங்கு என்ன செஞ்சுச்சு? இந்த பணமுட்டியை தூக்கி கொண்டு மேல கம்புல போய் உட்கார்ந்து அந்த பைய திறந்து ஒரு காசு எடுத்து தண்ணிக்கு போட்டுச்சு, ஒரு காசு எடுத்து அவன் மடிக்கு போட்டுச்சு. இந்த பணத்தை ரெண்டாக பிரிச்சு போட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த குரங்கு சொல்லுது, ஏ மனிதா, ஏண்ட புத்திய நீயே எடுக்கிறா? திருடுற வேலை, களவான்ற வேலை, அது ஏண்ட வேலை இல்லையா? நானா மக்கள் உரை கொண்டிருந்தா வாழைப்பழம் தூக்கிட்டு போயிருவேன், தொப்பியை தூக்கிட்டு போயிருவேன். டில்லியில ஒரே கரைச்சல். என்ன கரைச்சல்? குரங்கு வீட்டில் உள்ள சாமான்கள் தூக்கிட்டு போகும். குரங்கு இருக்கிற பகுதியில் மக்களுக்கு இந்த சம்பவம் சொன்னா நல்லா தெரியும். அதற்கு வீட்டு மின்னுக்கு மிச்சம் வருது இல்லையா? அது அந்த பகுதியில் இருக்குது. வந்தா சேட்டைகள் செஞ்சுட்டு போகும். கண்டில அந்த மாளிகா பகுதியில அந்த லேக் சைட்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்கள்ல ஏராளமாக குரங்குகள் வரும், சாமான்களை தூக்கிட்டு போயிடும். அவர் சரியான சேட்டை என்ன செய்யறது? நஞ்ச கலந்து சாப்பாடு வச்சாங்க. வந்து குரங்கு 2-3 வந்து நுகர்ந்துட்டு போயிருச்சு. மக்கள் எல்லாரும் நினைச்சாங்க, ஷாபாஷ், நல்ல சந்தோஷம், இதுக்கு பிறகு குரங்கு வராது, அந்த வீட்டாக்களுக்கு சந்தோஷம். கொஞ்ச நேரம் போகல, மர இலைகளை பிச்சுக்கொண்டு ஒரு பெரிய குரங்கு ஜமாத்தோடு வந்துச்சு. குரங்கு கூட்டம் வந்து அந்த சாப்பாடையும் சாப்பிடுச்சு, அந்த இலையும் சாப்பிடுச்சு. இப்ப இந்த குரங்குக்கு தெரியும் இதுல நஞ்சு கலந்து இருக்குது, இந்த நஞ்சு உடைக்கிறதுக்கு ஆன்டிபயோட்டிக் இதுல இருக்குது. அத மெடிக்கல் ரிசர்ச் செய்யறதே பெரிய கெட்டிக்காரத்தனம் அல்ல, அல்ல குரங்குக்கும் கொடுத்திருக்கிறான். இதனாலதான் அல்லாஹ் சொல்கிறான், ஏ மனிதா, நீ மனிதனாக வாழல் என்று சொன்னா உலகத்தில் அல்லாமி பலம் அவள், நீ கால்நடைகளை விட மோசமானவன். நீ மனிதனாக வாழலண்டா, உனக்குள்ள செவியை பயன்படுத்தல, உனக்குள்ள கண்ணை பயன்படுத்தல, உனக்குள்ள உள்ளத்தை பயன்படுத்தல என்று சொன்னா நீ பிறௌனை விட மோசமானவன், நீ காரூனை விட மோசமானவன், நீ அபூலஹபுடைய மனைவியை விட மோசமானவன், நீ அந்த லூத்துடைய மனைவியோட மோசமானவன், நீ அந்த நூவுடைய மனைவியோட மோசமானவன். ஏ பெண்ணே, நீ ஆசியாவாக மாறு. ஏ பெண்ணே, நீ மரியமாக மாறு. ஏ பெண்ணே, நீ ஆயிஷாவாக மாறு. நீ அந்த லூத்துடைய மனைவியாக மாறாதே, நீ அந்த பிறௌனுடைய மனைவியாக மாறு, பிறௌனாக மாறாதே என்று அல்லாஹ் குர்ஆன்ல எச்சரிக்கை செய்கிறார். நான் என்ன சொல்ல விரும்புறேன்டா, குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட சம்பவங்களை சொல்லுங்க. நபி அவங்க மதீனால நடந்து போறாங்க, ஒட்டகம் அழுது என்ன அழுகிற அந்த ஒட்டகத்தை கேட்ட நேரம் அந்த ஒட்டகம் சொல்லுது, யார சொல்லலாம், நான் வாலிபனாக இருக்கும் பொழுது எனக்கு வேலை எடுத்தாங்க, நான் வயோதிபனாக எனக்கு ஹோம் எல்டர்ஸ் முதிர்ந்தவர்கள் இல்லம், அதுக்கு என்ன அனுப்பிட்டாங்க. பெற்றோர்களை ஹோம் எல்டர்ஸ் முதிர்வர்கள் இல்லம் இருக்குது, அதுக்கு அனுப்புறது போலதான் ஒட்டகம் நல்லா இருக்கும் பொழுது வேலை எடுத்தாங்க, என்ன விட்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. இது போலதான் நபி அவர்கள் சொன்ன ஏராளமான கதைகள் இருக்குது, நபி அவர்களுக்கு நடந்த அற்புதங்கள் இருக்குது, நபி அவர்கள் காட்டி தந்த விஷயங்கள் இருக்குது, பண்புகள் இருக்குது. குழந்தைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்? ஒரு தாய் குழந்தைக்கு விளையாட்டுக்கு சொன்னா, நீ இதை செய்யணும், அதை தருவேன், நபி அவங்க அது செஞ்சு கொடுக்கல. நபி அவங்க சொன்னாங்க, இது ஆகப்பெரிய பொய் சொன்னாங்க. இப்ப இதை தருவேன் சொன்ன இந்த குழந்தைய நீங்க ஏமாத்துறீங்க, இப்ப இந்த பொய்யை பழக்கிறீங்க. மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அன்பாக பண்பாக குழந்தைகளை வளர்த்திருக்கிறாங்க. எச்சரிக்கை செய்ய வேண்டிய இடத்துல எச்சரிக்கை செய்தாங்க. ஹசனுக்கு வயது 5 தான், ஹுசேனுக்கு வயது 5 தான். ஒரு பேரிச்சம்பழம் தான் அந்த ஹுசேன் எடுத்து வாயில வைக்கிறான். பகின் ஏய், கீழே போட்டு விடு வாயில போட்டார். இப்ப குழந்தை வேறொரு பொருள் எடுத்து சாப்பிடக்குள்ள பரவாயில்ல, குழந்தை தானே என்று நாங்க வளர்த்துறது. நபி அவங்க சொன்னாங்க, வேண்டாம், இதை கீழே துப்பிற மகனே, என் அன்பு பேரனே, கீழே துப்பிற, இது ஹராம், உனக்கும் எனக்கும் ஹராம், இது சதக்காவுடையது. குழந்தைகளுக்கு என்ன பேசணும், குழந்தைகள் முன்னுக்கு என்ன சொல்லணும், குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், குழந்தைகளுக்கு எது முதலாவது குர்ஆனை கொடுங்க, முதலாவது குர்ஆனை பாடமாய் கொடுங்க, ஹதீஸ்களை பாடமாய் கொடுங்க, துஆக்களை பாடமாய் கொடுங்க. நல்ல துஆ இந்த குழந்தைக்கு 3 வயதிலிருந்து பாடமாக்கலும். 3 வயதிலிருந்து
உமர் மௌலானா ஒரு 4 வயது புள்ள கிட்ட கேட்காங்களாம், உனக்கு தூங்கக்குள்ள என்ன துவா பாடம்? அந்த குழந்தை என்ன 4 வயது புள்ள தாய்மார்களே, அந்த துவா என்ன ஓதி தெரியுமா? அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வவஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக் வஃபவ்வத்து அம்ரி இலைக் வஅல்ஜஹ்து ظهري இலைக் ரஹபத்தன் வரஹபத்தன் இலைக் லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக் ஆமன்து பிகிதாபிக அல்லதி அன்ஸல்த வநபியிக அல்லதி அர்ஸல்த. இந்த சபையில ஒரு 10 ஆண்கள் 10 பெண்கள் எழும்பி சொன்னா எனக்கு இந்த துவா பாடம் உண்டு, நான் பெரிய சந்தோஷப்படுறேன். ஒரு 10 ஆண்கள், சின்னவல்ல, ஒரு 10 ஆண்கள் 10 பெண்கள் எழும்பி சொல்ல எழுமுண்டா அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு இந்த துவா பாடம் உண்டு. 10 தாய்மார்கள் 10 ஆண்கள் எழும்பி சொல்ல எழுமுண்டா. இல்லண்டா அல்லாஹ் கிட்ட வந்து தௌபா செய்யுங்க. நாங்க எல்லா பாடத்தையும் எல்லா கதைகளையும் ஒவ்வொரு தினகரன் வீரகேசரி ஞாயிற்றுக்கிழமை கதைகளை நாங்க தவறாக படிக்கிறோம். ஒவ்வொரு டிவியில வரக்கூடிய 1.5 மணி 2 மணி நடக்கூடிய சன் டிவியுடைய எல்லா நாடகத்தையும் கேட்கிறோம். எல்லா அண்ணாமலையும் எல்லா அந்த சித்தியும் இந்த சித்தியும் எல்லாம் எங்களுக்கு பாடம். எங்களுக்கு அல்லாஹ் ரசூல பாடம் இல்லை. மேலான தாய்மார்கள் அழுங்க, கண்ணீர் வடிங்க, ரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய காலம் இது. அல்லாஹ் ரசூல நாங்க மதிக்கல, உலகத்துள்ள எல்லாத்தையும் மதிச்சிருக்கிறோம். உலகத்துள்ள எல்லாத்துக்கும் எங்கட பிள்ளை தாயும் தந்தையும் போய் அந்த அந்த ஹால்ல இருந்து புள்ள நடிக்கிற நாடகத்தை ரசிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியல, நீங்க நடிக்கிற நாடகத்தை அல்லாஹ் உங்களுக்கு போட்டு காட்டி போறோம். நீங்க 40-50 வருஷமாக உங்களோட வாழ்க்கையில நடிக்கக்கூடிய நாடகத்தை அல்லாஹ் காண்பிக்க போகிறான். அந்த நேரம் நாங்க கை செய்தப்படுவோம், அங்க ஒன்று புரோஷன் வலிக்க மாட்டாது. நான் என்ன வச்சுதான் சொல்றேன், நானும் தவறு செய்யக்கூடியவன் தான். என்ன திருத்திக் கொள்றதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், என்னையும் தவறு இருக்குது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனக்கிட்டையும் ஷைத்தான் இருக்கிறா, நான் தவறு செஞ்சா என்னையும் வந்து திருத்துங்கன்னு சொன்னாங்க. ஒவ்வொருவரும் திருந்திக் கொள்வதற்காக தான் பேசப்படுகிறது. நான் பரிசுத்தமானவன் வந்து உங்கள்கிட்ட பேசுறேன் என்பதல்ல. ஒவ்வொருவரும் திருந்திக் கொள்வோம், என் வாழ்க்கைகளை மாற்றுவோம். நான் இப்ப சொன்ன உண்மையான சம்பவம், பம்பையில புகாரி உடைய துவா நடக்கக்கூடிய நேரத்தில் மதரசால பெரிய பெரியவங்களை கூப்பிடாம 4 வயது அந்த குழந்தையை கூப்பிட்டு வச்சு துவா செய்விச்சாங்க. ஏன் இந்த 4 வயதுக்குள்ளா, இந்த 4 வயதுக்குள்ள குர்ஆன் மனம் செஞ்சிருச்சு. என்ன யாரு தகப்பன் ஒரு டாக்டர், தாய் ஒரு டாக்டர், 2 பேரும் டாக்டர்மார்கள். ஆனா அந்த தாய் குர்ஆனதான் ஓதிக்கொண்டே இருந்தா. பிரசவ காலத்துல சூர மரியம் ஓதினா, சூர யூசுப் ஓதினா, குர்ஆனதான் ஓதிக்கொண்டே இருந்தா. அதற்கு அவங்க எனக்கு முன்ன சொன்னாங்க, எப்படி சூரியகரன் சந்திரகரன் வரும் பொழுது அல்லது வேற வார்த்தைகள் வரும் பொழுது குழந்தைக்கு எப்படி தாக்கம் ஏற்படுது. நவீன ரிசர்ச்ல எழுதியிருக்கிறாங்க. ஒரு அமெரிக்கன் லேடி ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறா. அவர் சொல்றான், நான் மியூசிக் கேட்கிறேன், அமைதியான மியூசிக் கேட்கும் பொழுது குழந்தை அமைதியாக இருக்குது. நான் வேறமான மியூசிக் கேட்கும் பொழுது குழந்தை உள்ளுக்கு பதறுது, நடுங்குது, அசைது, துடிக்குது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். அவை பிறக்கும் பொழுது என்று சொன்னது மாத்திரமல்ல, தாயுடைய அந்த குழந்தை அந்த வயிற்றில் இருக்கும் பொழுதே அவருடைய தாக்கம் ஏற்படுகிறது. அது நபியவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஹதீஸை நான் சைக்கிளையாக சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. நபியவங்க சொன்னாங்க, வீட்டுக்குள்ள கதவு மூடாம நீங்க பிஸ்மில்லாஹ் சொல்லாம வீட்டுடைய கதவு மூடினா ஷைத்தான் வீட்டுக்குள்ள வருவான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று கதவாடிங்க. இல்லண்டா ஒரு சஹாபி சொல்றாங்க, பெரிய யானை வந்து கதவுக்கு வெளியே வர்றது போல தெரிஞ்சிச்சு, நான் கதவு மூட போல இடையில அப்படியே அது பூந்துச்சுன்னு சொன்னாங்க. யானை கதவுக்குள்ள போடுறது இடைக்குள்ள கதவு மூடினது பிறகு. காரணம் என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்ல இல்ல. ஒரு சஹாபி சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க, நபியோட கண்ணு பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆகிறவ சொன்ன அந்த நபியோட சிரிச்சுட்டாங்க. கேட்டாங்க, ஏன் ரசூலல்லாஹ்? இல்ல நீ பிஸ்மில்லா சொல்ல இல்லையா, ஷைத்தானும் சேர்த்து சாப்பிட்டான். இதை விட முன்னேறி நபியோட சொன்னாங்க, கணவன் மனைவி ஒன்று சேரும் பொழுது அல்லாத பேர் எடுக்காவிட்டால் ஷைத்தான் அங்கு சேர்ந்து விடுகிறான். அவன் மியூசிக் கேட்கிறது சொல்ல இல்லை நபியோங்க, அதுக்கு முறை வித்திடும் பொழுதே அல்லாஹ் இல்லை என்றால் அங்கு ஷைத்தான் நுழைந்து எடுக்கிறான். இதனால்தான் பிறக்கும் குழந்தைகள் அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாமலே வளர்கிறது. ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். ஜனாஸா அடக்கும் பொழுது அசானும் இல்லை, காமத்தும் இல்லை. ஜனாஸா அடக்கும் பொழுது ஜனாஸா தொழுகைக்கு அசானும் இல்லை, காமத்தும் இல்லை. ஆனா புள்ள பிறந்த உடனே அசானும் இருக்குது, காமத்தும் இருக்குது. ஏன் யோசிங்களா? அசானு காமத்து எதுக்கு? தொழுகைக்கிறான்.
அப்படின்னா ஜனாதாக்கு இந்த குழந்தையை நான் ஆயத்தமாகிட்டேன். மையத்து தொழுவீங்க, எந்த நேரமும் எந்த குழந்தை மையத்து தொழுகைக்கு ஆயத்தமாக இருக்குது. இதுல காவில பாவம் சொல்லியாச்சு, காமல் சொல்லியாச்சு. தாய்மார்கள் குழந்தைகளை அல்லாஹ்வுக்கு படைக்கிறதுக்கு வளர்க்கணும். இது ஒரு அமானிதம் தரப்பட்டிருக்குது. அதுக்காகத்தான் மதரசா, அதுக்காகத்தான் பள்ளிக்கூடம், அதுக்காகத்தான் இந்த கூட்டம், அதுக்காகத்தான் உலமாக்களுடைய வருகை. இது ஒரு சிறிய இடம், ஒரு சிறிய கூட்டம், ஆனா ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்கிறோம். அந்த நோக்கத்தை அடையணும். ஒவ்வொரு தாய்மாரும் தன்னுடைய குழந்தைக்கு இந்த பாடத்தை கொடுக்கணும். ஒவ்வொருவரும் இந்த இடத்துல ஒரு உறுதியான நியத்தை வச்சுட்டு போங்க. நான் கடைசியாக வந்து கொண்டிருக்குது ஞாபகம், கடைசியாக இந்த சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். தாய்மார்களுக்கு இது ஒரு படிப்பினையாக இருக்கட்டும், எங்களுக்கும் இது ஒரு படிப்பினையாக இருக்கட்டும். நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறீங்க, ஒரு பெண்ணுடைய பெயர் பிரபலமான பெண் ஹிந்த் பின் உத்வா. உத்வாவுடைய மகள் ஹிந்த். இவள் அபூ சுஃபியானுடைய மனைவி, முஆவியாவுடைய தாய். இவன் யார்? உஹத் போர்க்களத்தில் ஹஜ்ரத் ஹம்சா நபியுடைய சாட்சா, அவருடைய நெஞ்ச வாசி பறந்த நேரம் அவளே கிட்ட போய், அந்த பெண் கிட்ட போறான். ஒரு சஹாபி மௌத்தாக இருக்கிறார், அவருடைய ஜனாதாக்கு பக்கத்துல போய் கத்தியால் அப்படி கிழிச்சு, ஒரு ஆட்டை கிழிக்கிறது போல அவரோட அந்த ஈரலை வெளியெடுத்து அந்த வாயில வச்சு அப்படி சாப்பிடுறாங்க. சப்பி முழுங்க பாக்குறான் அந்த பெண். ஆனா சப்பினா முழுங்க முடியல, துப்பிட்டான். இது இந்த பெண்ணுடைய ஆரம்ப கால வரலாறு. இதே பெண் இஸ்லாமுக்கு தலைவதற்கு பிறகு ஒரு நாள் நபிக்கிட்ட வருகிறாள். சஹீஹ் புகாரில இந்த பகுதி பதிவாக இருக்குது. யா ரசூலல்லாஹ், ஜௌஜி ஷஹீஹுன் பகீலுன், என்னுடைய கணவன் கஞ்சன், செலவுக்கும் பணம் தாரார் இல்ல, செலவுக்கும் பணம் தாரார் இல்ல, நான் என்ன செய்யலாம்? அவர் செலவுக்கு தராத பட்சத்தில் அவருடைய சேப்ல இருந்து எனக்கு பணம் எடுக்க அனுமதி இருக்குதான்னு கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குஸி பில் மஅரூஃப், உனக்கு எவ்வளவு தேவை இருக்குதோமா அவளை எடுத்துக்கொள்ள சொன்னாங்க. தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, ஏன் இந்த சம்பவத்தை சொல்றேன்னா, இஸ்லாத்துக்கு வர முன்பு ஒரு அந்நிய ஆண் கிட்ட போய் நெஞ்ச பிளந்து வெளியெடுக்க தயங்காத பெண் இஸ்லாத்தை தழுவினதுக்கு பிறகு தனக்கு மகரமான, தனக்கு துணையான தன்னுடைய கணவனுடைய பொக்கத்துக்குள்ள கையை போல தயங்குகிறார் இந்த பெண். இதுதான் இஸ்லாம், இதுதான் தௌபா. இன்றைக்கு வந்த ஆண் பெண் நாங்க நீங்க எல்லாரும் இந்த சம்பவத்தை வச்சு தௌபா செஞ்சுட்டு போறோம்டா என்ன தௌபா செய்யணும்? இதுவரைக்கும் யாருன்னா டிவிலையும் நாவல்லையும் கதையிலையும் பேப்பர்லையும் படத்திலையும் இந்த காலத்தை கழிச்சுட்டு, இதுக்கு பிறகு குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் பள்ளியிலையும் பள்ளிக்கூடத்திலையும் தீனுடைய விஷயத்துல கேட்கறதுலையும் தாலிமுடைய மஜ்லிஸ்லையும் அல்லாஹ்வுடைய தீனுக்கு வெளிக்கிழமை போறதிலையும் ஆண் பெண் எல்லாரும் இந்த உறுதியோட எங்க குழந்தைகளை வளர்ப்போம் என்ற ஒரு உறுதிப்பாடோட நாங்கள் இந்த சபையிலிருந்து எழுமனும். வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களையும் கபோஷிவானாக, அல்லாஹ் எங்களை ஒப்புக்கொள்வாராக, அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் தீனுள்ளவர்களாக, ஆகத்துடைய சிந்தனை உள்ளவர்களாக ஆக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.